மரண பயம்ங்கிறது இந்த காலத்தில் ஜனங்களுக்கு, அதுவும் இளைஞர்களுக்கு இருக்கிறது. அது போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. மிருத்யோர் பிபேஷி கிம் மூட பீதம் முஞ்சதி கிம் யமஹ அஜாதம் நைவ கிருண்ணாதி குருயத் நம ஜன்மனி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், யமனை கண்டு பயப்பட்ட மாத்திரத்தில் யமன் உன்னை விடமாட்டான். லோகத்தில் யாராவது நம்மளை கண்டு பயந்தால், ஐயோ அவன் ரொம்ப பயப்படுறானப்பா, அவன் வம்புக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம யாராவது விட்டு விடலாம். அவன் ரொம்ப பயப்படுறான், வேண்டாம் அவன் வம்புக்கு நம்ம போக வேண்டான்னு. ஆனால் அந்த மாதிரி எண்ணம் யமனுக்கு மட்டும் கிடையாது. இவன் பயப்படுறான், இவன் வம்புக்கு போக வேண்டாங்கிற பாவம் யமனுக்கு மட்டும் கிடையாது. நீ யாரானாலும் சரி, பயந்தாலும் சரி, பயப்படாட்டாலும் சரி, உன்னுடைய ஆயுசு முடிஞ்சாச்சுன்னு கேட்டாக்கே உடனே கொண்டு போவான். மிருத்யோர் பிபேஷிக்கும் மூட, அவனை அட அசடே, மிருத்யுவுக்காக பயப்படுறியே, பயந்தால் மிருத்யு விடுவான்னு நினைச்சியா? பயந்தால் அவன் ஒன்றும் விடமாட்டான். பீதம் முஞ்சதி கிம் யமஹ, பயந்த மாத்திரத்தில் யமன் உன்னை விடமாட்டான். ஆனால் யமன் ஒருத்தன் வம்புக்கு போகமாட்டான். அது யாருடைய வம்புக்கு போகமாட்டான் அப்படின்னு சொன்னால், எவனுக்கு பிறவிங்கிறது இல்லையோ அவன் வம்புக்கு போகமாட்டான். அஜாதம் நைவ கிருண்ணாதி, யார் பிறக்கலையோ அவன் வம்புக்கு போக மாட்டான். அப்போ மிருத்யு யமங்கிட்டேந்து நீ விடுவிக்கணும்னு சொன்னால் பிறவி வராதைக்கு பண்ணிக்கோ. குரு அஜாதன் நைவ கிருண்ணாதி குருயத் நம ஜன்மனி. வேறு எந்த மாதிரியும் நீ யமங்கிட்டேருந்து தப்பிச்சுக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டாக்கே, பிறவி வராதுக்கு பண்ணிண்டியானாக்கே உனக்கு யமனுடைய சம்பந்தம் இருக்காது. அதனால பிறவி வராதுக்கு பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கே, அதுக்கு ஞானம்தான் வழி, ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் சம்பாதித்தவனுக்கு திரும்ப ஜன்மம் கிடையாது, பிறவி கிடையாது. யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அப்பேற்பட்டவனுக்கு திரும்ப பிறவிங்கிறது உண்டாகாது. அதனாலே அந்த ஆத்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம ஞானம்னா நமக்கெல்லாம் இருக்கே, நான் யாருங்கிறது தெரியுமே எனக்கு. ஆத்ம ஞானம் புதுசாக சம்பாதிக்க வேண்டியது என்ன உண்டு? ஆத்மான்னா தான். நான் யாருன்னு எனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். நீ யாருன்னா, நான் இன்னாருடைய பிள்ளை, இந்த வருஷத்தில் பிறந்தேன், எனக்கு இவ்வளவு வயசு, இந்த வேலையில் இருக்கேன், இவ்வளவு உயரம், இவ்வளவு வெயிட்டு, இந்த நிறம் எல்லாம் சொல்லுவோமே. அதனால வேறு ஆத்ம ஞானம் வேறு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வர்ணனை, உங்கள் பாஷையில் டிஸ்கிரிப்ஷன் சரீரத்தினுடையதாக்கும், ஆத்மாவுடையது இல்லை. இந்த வருஷத்தில் பிறந்தது, இந்த உயரத்தில் இருக்கிறது, இந்த நிறத்தில் இருக்கிறது, இவ்வளவு வயசாக இருக்கிறது, இந்த சரீரத்துக்கு தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஆனால் அந்த வித்தியாசம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. சரீரமும் ஆத்மாவும் வேறு அங்கிற வித்தியாசம் தெரியாதக்கு சரீரமே ஆத்மான்னு நினைச்சுண்டுட்டு சரீரத்தினுடைய வர்ணனையை ஆத்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்க இந்த ரெண்டும் வேறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது சாஸ்திரம். சரீரம் வேறே, ஆத்மா வேறே. ஆத்மா அங்கிறவன் என்னைக்கும் இருக்கக்கூடியவன், எந்த விதமான மாறுதல் இல்லாதவன், எந்த விதமான விகாரம் இல்லாதவன், அவன்தான் ஆத்மா. அப்பேற்பட்ட ஆத்மா நான் என்கிற பாவம் உனக்கு திருடமாக உண்டாகணும். அந்த பாவம் அவ்வளவு திருடமாக வரதில்லை. ஏன் வரதில்லைன்னு கேட்டாக்கே, எத்தனையோ ஜென்மங்களாக இந்த சரீரமே நான் அப்படின்னு நினச்சிக்கிண்டே வந்துட்டு இருக்கும். சம்ஸ்காரம்ங்கிறது மனுஷனுக்கு ஒன்று உண்டு. சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னாக்கே, அதை ஒரு காரியத்தை நிறைய தடவை பண்ணினாலேயோ, ஒரு விஷயத்தை நிறைய தடவை பார்த்தாலேயோ அதுவே மனசில் ஓடுகின்ற இருக்கும். அதுதான் சம்ஸ்காரம். ஒருத்தனுக்கு நிறைய தடவை ஒரு யானையை பார்த்துக்கிட்டே இருந்தான்னு கேட்டாக்கே, அப்புறம் கூட அவன் அந்த யானையே மனசுக்கு வந்துட்டு இருக்கும். ஒருத்தன் எப்பவும் பசுமாடியே பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டால் எப்போவும் அவனுக்கு அந்த பசுமாடியே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு. நமக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இந்த சரீரமே நான் என்கிற பாவமே திருடமாக வந்ததுனாலே அந்த சம்ஸ்காரமே நமக்கு பலமாக இருக்கு. இன்றைக்கும் கூட நீ யாருன்னு கேட்டாக்க இந்த சரீரத்தினுடைய வர்ணனை தான் நாம் பண்ணிகின்றோம். பகவத்பாதர் என்ன சொன்னான்னு கேட்டாக்க, முதல்ல இந்த சரீரம் நான் என்கிற பாவத்தை விட்டுடும். நாஹம் தேகோ நேந்திரியாண்யந்தரங்கா. இந்த சரீரம் நான் அல்ல. இந்த பிறவி மரணம் மீதி எல்லா விகாரங்களும் இந்த சரீரத்துக்கு தானே தவிர எனக்கல்ல. நான் என்னைக்கும் இருக்கக்கூடியவன், நித்தியனானவன், சுத்தனானவன், முக்தனானவன் என்கிற பாவத்தை பலப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நாம் இவ்வளவு சொன்னாலும் கூட அந்த பாவம் யாருக்கும் வரதில்லை. வேதாந்தத்தை பற்றி பேசினால் ஜனங்களுக்கு அது மனசில் ஆகிறதில்லை. அது மட்டும் இல்லை, நாம் வேதாந்தம் ஜாஸ்தி பேசினா தூக்கம்தான் வருது ஜனங்களுக்கு. அப்போது வேதாந்தம்ங்கிறது தூக்கம் வரத்துக்கு ஒரு சாதனம் ஆயிடுத்து. ஏன் ஆயிடுத்துன்னு கேட்டாக்கே, நம்முடைய மனசு அசுத்தமாக இருக்கு. வேதாந்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இப்போதைக்கு நம்ம மனசில் இல்லை. அதனால நாம் வேதாந்தத்தை பற்றி சொன்னால் தூக்கம் வரதே விடிய புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் நம்ம மனசு இல்லை. அதனால சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டாக்கே, முதல்ல உன் மனசுக்கு இந்த வேதாந்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி வரணும்னு கேட்டாக்கே, அதை சுத்திப்படுத்திக்கும். முதல்ல மனசை சுத்திப்படுத்திக்கும். மனசு சுத்திப்படுத்தி கொண்டால் அதுக்கு ஒரு தகுதி வரும். அந்த தகுதி வந்தால் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியும். மனசை என்ன சுத்திப்படுத்திக்கிறது? பாத்திரமானாக்க சுத்திப்படுத்தலாம், கைக்கு கிடைக்கக்கூடியதானது. மனசு கைக்கு கிடைக்கக்கூடியது இல்லை, அது எப்படி சுத்திப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டாங்க, அது பாத்திரம் அலம்பின மாதிரி அலம்பர சமாச்சாரம் இல்லை. மனசிலே சில தோஷங்கள், கல்மஷங்கள் இருக்கு, அழுக்கு. இந்த மனசில் சில அழுக்குகள் இருக்கு. அந்த அழுக்கு போயிடுத்தோன்னு கேட்டாக்க மனசு சுத்தமாயிடுத்தோன்னு அர்த்தம். அந்த மனசில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகணும். என்ன மனசில் இருக்கிற அழுக்குகள் அப்படின்னு கேட்டாக்க, ஆசை, கோபம், இன்னொருத்தனை பார்த்தால் வைத்தெரிச்சல், அகங்காரம், இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள். இந்த அழுக்குகள் எத்தனை நாள் உனக்கு இருக்கோ அத்தனை நாள் நான் வேதாந்தம் சொன்னால் உனக்கு ஒன்றும் ஏறாது. எதுக்கு சொல்ல வந்தோம்? வேதாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் மனசு சுத்தமாக்கி கொள்ளணும். மனசு சுத்தமாக்கி கொள்ளணுமானால் இந்த அழுக்குகள் எல்லாம் போகணும். அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். மனசில் ஆசைகள் வராமல் இருக்கிறதுக்கும், குரோதம் வராமல் இருக்கிறதுக்கும், இந்த வயிற்றெரிச்சல், பொறாமை, மாத்சரியம்ங்கிறது வராமல் இருக்கிறதுக்கும்,
அகங்காரம் வராமல் இருக்கிறதுக்கும் நான் முயற்சி பண்ணணும். பகவத்பாதாள் எவ்வளவோ அந்த மாதிரி உபதேசங்கள் பண்ணியிருக்கார். காமங் குரோதம் லோபம் மோகம் தியக்த்வாத்மானம் பாவய கோகம். இதெல்லாம் விட்டுட்டு நான் யாருங்கிறதை கொஞ்சம் நீ விமர்சை செய். இந்த காமக்ரோதாதிகள் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் நான் யாருங்கிறத பற்றி விமர்சை செய்ய முடியாது. இதெல்லாம் தூரத்தில் வச்சாதான் நீ உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை விமர்சை செய்ய முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னார் பகவத்பாதர், மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஸ் சர்வம். இதெல்லாம் பார்த்து அகங்காரப்படாதே, இது எதுவும் சாஸ்வதமில்லை. நான் பெரிய பணக்காரன் நினச்சிட்டு அகங்காரப்படுற இந்த பணம் உங்ககிட்ட எத்தனை நாள் இருக்க போகிறது? நான் ரொம்ப படித்தவன் அகங்காரப்படுற, உன்னை விட படித்தவா இல்லையா? அவன் முன்னாடி நீ என்ன பெரிய பண்டிதன்? எனக்கு பதவி இருக்குன்னு அகங்காரப்படுற, இந்த பதவி எத்தனை நாள் இருக்க போகிறது? கொஞ்சம் யோசனை பண்ணு. இந்த பதவியிலேருந்து இறங்கியாச்சுன்னாக்கே அப்போ நம்ம யாரும் கேட்க மாட்டா. அதனால் இது எதையும் பார்த்து அகங்காரப்படாது அப்படின்னு பகவத்பாதாள் நமக்கு அன்றைக்கே சொல்லியிருக்க. அதனாலே மனசை சுத்திப்படுத்தி கொண்டோமானால், மனசில் இருக்கக்கூடிய இந்த கல்மஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டோமானால், நமக்கு வேதாந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு தகுதி வரும். அப்போ குருவானவர் நமக்கு அந்த வேதாந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினால், அதை நாம் எப்பவும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தால், அந்த ஆத்ம ஞானம் பிராப்திச்சுடுத்தோன்னால் அப்புறம் நமக்கு பிறவி வராது. பிறவி வரலைன்னாக்கே யமன் நம்ம வம்புக்கு வரமாட்டான்.